Hello friends, welcome back to our channel. Windows 11 ஓட 25H2 இந்த வெர்ஷன் ஆஃப் ISO வந்து அஃபிஷியலா விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல மொபைல்ல அதுவும் ஃப்ரீயா அஃபிஷியல் ISO எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை பார்க்க போறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மொபைலே நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் விண்டோஸ் 11 சொல்லி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வர அஃபிஷியல் அந்த வெப்சைட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து அதுலேயே வந்து ஷோ ஆகும். விண்டோஸ் 11 2025 அப்டேட் வெர்ஷன் 25H2 ரிலீஸ் பண்ணிக்கிறதா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா விண்டோஸ் 11 ISO ARM64 டிவைஸ் ஆர் அவைலபிள் கொடுத்துருப்பாங்க. 64 பிட் சிஸ்டத்துக்கு மட்டும் தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ செலக்ட் டவுன்லோட் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸ் 11 மல்டி எடிஷன் ISO வந்து டவுன்லோட் வந்து ஆகும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலிட் ஆகிட்டு லோட் ஆகும். லோட் ஆகிட்டு உங்களோட லாங்குவேஜ் சூஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ் இன்டர்நேஷனல், நான் வந்து இங்கிலீஷ் மோஸ்ட்லி இன்டர்நேஷனல் சூஸ் பண்ணுவேன். அல்லது யூஎஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் வந்து கொடுத்த உடனே உங்களுக்கு 64 பிட் டவுன்லோட் வந்து ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க, லிங்க்ஸ் வேலிட் அப் டு வந்து 24 ஹவர்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணி 24 ஹவர்ஸ் மட்டும்தான் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஒருவேளை எக்ஸாம்பிளுக்கு 6 GB இருந்துச்சுன்னா நீங்கள் 23 ஹவர்ஸ் வரைக்கும் அதை சேவ் பண்ணிட்டு மறுநாள் நீங்கள் பேலன்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது லிங்க் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும், மறுபடியும் ஃபஸ்ட்டு தான் வந்து டவுன் ஆகும். ஸோ அதுக்கான இன்டர்நெட்டை நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு அதோட அடிஷனல் டேட்டா பேக் ஏதாவது நீங்கள் ஆட் ஆன் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் 64 பிட் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்கள் சூஸ் பண்ணாலே வந்து போதும், ஆட்டோமேட்டிக்காக மேலே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இதோட ஃபைல் சைஸ்னு வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7.22 GB. அண்ட் இதுக்கு முன்னாடி 4 GB 5 GB தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 7.22 GB இருக்கு. ஸோ இதை ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ISO ஃபைலை வச்சு ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். நான் இதுக்கு முன்னாடி விண்டோஸ் 11 வருஷம் வந்த விண்டோஸ் 11 ISO வந்து ஜஸ்ட் ISO வச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி வீடியோ வந்து போட்டிருக்கேன். 25H2 ஓட ISO வச்சு இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ வேணும்னா 25H2 சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுற மெத்தட் இருந்தால் வந்து போதும்னு நினைச்சீங்கன்னா நான் பல வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து அது மூலமா நீங்கள் வச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்பவே சிம்பிள் மெத்தட் தான், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. டேட்டாஸை வந்து டெலிட் பண்ணாமல் வச்சு பூட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ பார்த்து செக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி OS பென்ட்ரைவ் வச்சு பூட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்களா இல்லை ISO வச்சு இன்ஸ்டால் பண்ணீங்களான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சும்மா தெரிஞ்சுக்கிறது தான். இன்ஃபர்மேஷன் பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதோட ஃபியூச்சர்ஸ் வேணுமா, மற்ற விண்டோஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க.